ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தால், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. மாம்சமான யாவரும் பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி தெரியுமா? அவனுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமா என்ன பாவம் தெரியுமா? 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திலே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாருங்க, இங்க தேவன் சிருஷ்டித்த பிள்ளைகள் ஒரு தப்பு பண்றாங்க. என்ன அப்படின்னா, மனசுல தோன்றதை செய்யறது தான். இதான் தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுடைய அழகில் மயங்கி தங்களுக்கென்று பெண்களை தெரிந்து கொண்டார்கள். விவாகம் செய்யவில்லை, ஆனால் தெரிந்து கொண்டார்கள். இதான் இன்னைக்கு நடக்குது. என்ன தெரியுமா? பிடிச்சவங்களை இருதயத்தில் நினைச்சு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் நீங்கள் செய்கிற பாவத்தை விடவும் சிந்தனையில் சிந்திக்கிற பாவம் பெரியது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுது. விபச்சார பாவம் கொஞ்சம் வித்தியாசமான பாவம். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு, பெண் ஒரு ஆணோடு தொடர்பு கொள்வதுதான் விபச்சாரம் என்று சொல்லுகிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது சிந்திக்கிற பாவமே அது விபச்சாரம். இப்போ தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி தேவன் கிரியை செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சிந்தனைக்கு அடிமையாக இருப்போம். எண்ணுகிற எண்ணங்கள் நம்மை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாக நாம் நடப்பதில்லை. தேவனுக்கு விரோதமாக நடக்க நம்முடைய சிந்தனையில உட்கார்ந்து பிசாசானவன் நம்முடைய காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி தேவன் எனக்கு கிரியை செய்வார்? இதுபோல பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும், விரியனை போல தீண்டும் என்று சொன்னார். அது மதுபானம். இந்த மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். நான் ஒரு சகோதரனை கேட்டேன், நல்லா தண்ணி அடிக்கிற, நல்லா செய்கிறப்பா, நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. வேல்யூ 100னா என்னன்னு தெரியுமா? மெண்டாக்ஸ் 20னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். இதை சாப்பிட்ட நீ வாழ மாட்ட, ஆனால் நான் சாப்பிட்டு அதை எனக்கு அடிமையாக்குறவனா. யோசிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடிமை ஆகக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து வெளியில் வந்தேன். நான் பாவங்கள் செய்வேன், சத்ரு என்னை வஞ்சிப்பான், ஆனால் தேவன் என்னை முன்குறித்திருந்தபடியால் எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணும், இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது, இதை நாம் அடிமையாக்கி வைக்கணும். இந்த எண்ணம் என்கிட்ட அடிக்கடி வரும். சில சந்தர்ப்பங்களில் நான் உணர்ச்சி வசப்படுவேன். அந்த உணர்ச்சி வசப்படுவதை கூட நிறுத்துவேன். என்னிடத்தில் இந்த கட்டுப்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக நான் அப்படி என்னை கட்டுப்படுத்தி பார்ப்பேன். ஓ, ஜெயிக்க முடியுதில்ல, ஆனால் ஜெயிக்க முடியும், ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வர மாட்டேன். ஏன்னா நான் அன்றைக்கு பாவமான மனுஷன். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனாலும் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றும், இப்பொருளுக்கு நான் அடிமையாக கூடாது, அதனால அடிமையாக மாட்டேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு 9 பாட்டில் ஃப்ரீயாக தருவான், ஃபுல் பாட்டில் ஃப்ரீயாக தருவான். நல்லா தண்ணி அடிப்பேன். கவர்மெண்ட் எனக்கு ஃப்ரீயாக தரும். நல்லா தண்ணி அடிப்பேன். அடித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாட்டில் வாங்குவேன். ஆனால் அதுக்கு பிறகு யோசித்தேன், இந்த பாட்டிலை நான் ஜெயிக்கணும். நான் யோசித்த யோசனை தான். உண்மை சொல்கிறேன், ஒரு நாள் இதை வேண்டான்னு விட்ட நேரம் வேண்டானே விட்டேன். ஏன்? அதை ஜெயிக்கணும். எந்த பாவத்தை நீ செஞ்சாலும் சரி, அந்த பாவத்தை நீ ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணணும். நீ பண்ண மாட்ட, அதுக்கு அடிமையாகிற.
அப்போ உன் வழி சீர்கெட்டு போகிறது. உன் வழி இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு அடிமையாகிறது. அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் நீ பிரயாசப்படணுமே தவிர உன்னை யாரும் வெளியே கொண்டு வர முடியாது. யாராலே உன்னை ஜெயிக்க வைக்க முடியாது. நீ திருந்தினால் மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு. நீ திருந்தாத பட்சத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா.